உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். வாங்க. பாத்து வாங்க. அந்த தாரா சொன்ன இடம் இதுதான். இடம் மாதிரி போயிடுச்சேன்னா பயப்படாதீங்க. நான் இப்பவும் சொல்றேன், நீங்க எதுக்குமே பயப்படாதீங்க. நான் பக்கத்துல தான் மறைஞ்சிருப்பேன். உங்களை நான் கவனிச்சுக்கிட்டே தான் இருப்பேன். உங்களுக்கு எந்த ஆபத்துமே வராது. அதுக்கு தான் நான் இருக்கேன். நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. தாரா வந்ததும் தைரியமா பேசி பணத்தை வாங்கிக்கங்க. மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். சரிங்க சார். நீங்க என்ன பார்க்காதீங்க, அந்த பக்கம் திரும்புங்க. திரும்புங்க. சூர்யா சார், இருங்க. சூர்யா சார், நீங்கள் உள்ள வாங்க. வாங்க வாங்க சார். எந்த பயல்களையும் காணோம். சிஸ்டர் வாங்க உள்ள போலாம் சிஸ்டர். இரு. நீ போய் செண்பகவல்லிய தவிர அங்க வேற யாராவது இருக்காங்களான்னு பாத்துட்டு வா போ. சிஸ்டர் நீங்க பிரில்லியன்ட் சிஸ்டர், பிரில்லியன்ட். இருங்க நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். குந்தாணி தனியா தான் இருக்கு, வேற யாரையும் காணோம். சொல்லிட வேண்டியதான். அப்பா அவ மட்டும் தான் வந்திருக்கா. சிஸ்டர் சிஸ்டர் என்ன யாராவது இருக்காங்களா? சிஸ்டர் அந்த செண்பகவல்லி குந்தாணி மட்டும் தான் தனியா நின்னுட்டு இருக்குது, வேற யாரும் இல்ல. வாங்க போலாம் போலாம் வாங்க. கொஞ்சம் இரு. இப்ப என்ன? ஐயோ எனக்கு தெரியாமலேயே இந்த ஏற்பாட்டுல வந்துட்டீங்களே சிஸ்டர். ஆனா சிஸ்டர் அந்த குந்தாடி தனியா தானே வந்திருக்கா. உள்ள அவளை தவிர வேற யாரும் இல்லைன்னு சொன்னனே. அப்புறம் எதுக்கு இந்த பர்தா எல்லாம் போட்டுக்கிட்டு முகத்தை மூடிக்கிட்டு போறீங்க? அதுவா, ஒருவேளை நீ சரியா பார்க்காம இருந்து வேற யாராவது மறைஞ்சிருந்து பார்த்தா நான் அடையாளம் தெரியக்கூடாதுல்ல. என்ன புத்திசாலித்தனோ, என்ன புத்திசாலித்தனோ. ஆக உங்களுக்கு சுத்தமா நம்பிக்கை இல்ல என் மேல, அப்படித்தானே? இருக்கு, இருந்தாலும் ஒரு சேஃப்டிக்காக தான். ஓ ரொம்ப சேஃப்டி சிஸ்டர். போவுமா? பணத்தை இதோ எடுத்துட்டு வரேன். குடு. இந்தாங்க. நான் போயிட்டு நான் வரட்டுமா சிஸ்டர்? வேண்டாம், நீ இங்கே இரு. அதான் நான் பார்த்தேன். குந்தாணி பணத்தை வாங்கிட்டு இந்த ஊரை விட்டே ஓடு நீ. சமயபுரம் மாரியம்மா, தேவி அம்மா, மாடத்தி அம்மா, தாராத்தையோட உண்மையான
போகும் இன்னைக்கு ஹஸ்பண்ட் சாருக்கு தெரிய போகுது. இந்த அதிர்ச்சிய ஹஸ்பண்ட் சார் எப்படி தாங்க போறாருன்னு எனக்கு தெரியல. 10 வயசுல இருந்து இத்தனை வருஷமா தாரா அத்தைய சித்தியா நினைக்காம அம்மா அம்மான்னு பெத்த அம்மாவை விட அதிகமா உண்மையான பாசம் வச்சிருக்கிற ஹஸ்பண்ட் சாருக்கு தேவி அம்மாவை கொலை பண்ணது, எங்களை கொலை பண்ண பாக்குறது தாரா அத்தை தானே தெரியும் போது அவர் மனசு என்ன பாடுபடும்? தாரா அத்தையோட நம்பிக்கை துரோகத்தை தாங்கிக்கிற சக்திய ஹஸ்பண்ட் சாருக்கு நீதாம்மா கொடுக்கணும். எல்லாம் நல்லபடியா முடிய நீதான் துணையா இருக்கணும்மா. என்ன சார் பரதா போட்டுட்டு வரா? அதான் எனக்கும் தெரியல. ஆள் யாருன்னு எப்படி தெரிஞ்சுக்கிறத? இருங்க இருங்க. என்ன இப்படி முகத்தெல்லாம் மறைச்சிட்டு வந்திருக்கீங்க? என் வாழ்க்கையில நான் என் உண்மையான முகத்தை மறைச்சிட்டு தான் வாழ்ந்துட்டு இருக்கேன். ஆமா, உனக்கு எதுக்கு அதெல்லாம்? இத பாரு, நீ கேட்ட 10 லட்சம் ரூபாய் பணம் இதுல இருக்கு. இந்த $10 லட்சம் இதுல கரெக்டா இருக்கு. நான் ஏமாத்த மாட்டேன். சரி, நான் கேட்ட பணத்தை கொடுத்துட்டீங்க, என் கணக்க சரி பண்ணிட்டீங்க. தேவி அம்மாவை அநியாயமா கொலை பண்ணீங்களே, அந்த பாவ கணக்க எப்படி சரி பண்ண போறீங்க? ஏய், நான் தேவிய கொலை பண்ணது என்னோட தனிப்பட்ட விஷயம். தேவிய மட்டும் இல்ல, அவ பெத்த மகனையும் நான் கொலை பண்ணத்தான் போறேன். தேவியோட மருமகளையும் நான் விட்டு வைக்க மாட்டேன். அவ கதையும் நிச்சயமா நான் முடிக்கத்தான் போறேன். சார், என்ன சார் இது? முகம் கூட தெரியாத மாதிரி பரதா போட்டுட்டு வந்திருக்கா. ஆள் யாருன்னு எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? சார், நான் வேணா போய் அவங்க முகத்திரை விலைக்கு யாருன்னு பாத்துட்டுமா? ஏய் சூர்யா, அவசரப்படாதீங்க. நானே இதை எதிர்பார்க்கல. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, பாப்போம். ஓகே. உங்களுக்கு எதுக்கு இந்த கொலவெறி? தேவி அம்மா உங்களுக்கு என்ன துரோகம் பண்ணாங்க? நீ உன் தேவைக்காக 10 லட்சம் ரூபாய் பணம் கேட்டல, அந்த மாதிரி எனக்கு சொத்து வேணும். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.